நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் அவரோடு சேர்ந்த மற்ற நிர்வாகிகளும் நேற்று டெல்லி சென்றார்கள். டெல்லியில் கட்டப்பட்டிருக்கிற அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக செல்லுகிறோம் என்றுதான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவாக உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? பகிரங்கமாக போய் சந்திக்கலாமே, ஒளிஞ்சு மறைஞ்சு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் அதிமுக அலுவலகத்தை ஏன்னா பிப்ரவரி மாதமே காணொலி காட்சி மூலியமாக திறந்து வச்சுட்டார். அதை நான் பார்வையிட, என் கட்சி ஆஃபீஸை நான் பார்வையிட போகிறேன்னு சொல்கிறார் பத்திரிகையாளர் கூட டெல்லியில். அதுவும் ஒளிபரப்பப்படுகிறது. உள்துறை அமைச்சரை சந்திக்க போகிறேன் என்று சொல்லிட்டு போகலை. இப்பொழுது காலையில் பேட்டி கொடுக்குற பொழுது தேர்தலை பற்றி நாங்கள் பேசலை, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசணும், தொகுதியை பற்றி பேசணும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. கல்யாண தேதி எந்த தேதி என்று தீர்மானித்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக பாஜகவோடு ஒருபோதும் சேராது, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று திரும்ப திரும்ப அறிவித்தவர்கள் இப்பொழுது உள்துறை அமைச்சரை சந்தித்து மணிக்கணக்காக தமிழ்நாட்டு கோரிக்கையை சொல்கிறதுன்னா அவங்க அனுமதியே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா அது 3 நிமிஷத்தில் மனு வாங்கிட்டு போயா பார்த்துக்கலான்ட்டு திருப்பி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடு ராத்திரியில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அரசியல் உறவே கிடையாது என்று சத்தியம் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்போ போய் சந்தித்து பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன நெருக்கடின்னு தெரியல. அப்படிப்பட்ட நெருக்கடி என்ன? ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக விளங்குகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அது மெல்ல மெல்ல மற்ற செய்திகள் வெளிவரும். மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பழி பீடத்தில் சாய்ந்தீரே என்று பாரதிதாசன் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு தான் இந்த கவிதையை பாடியிருக்கிறார். பழி பீடத்தில் சாய்ந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கைகளை, உரிய பதிலை அவர்கள் எதிர்பார்க்கலாம்.